வணக்கம் நண்பர்களே. ஸோ நிறைய பேர் வந்து ஜனநாயகன் வஸ் பராசக்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது ஜனநாயகன் வஸ் பராசக்தி கிடையாது. கரெக்ட், நீங்க சொல்றது இட் இஸ் டிவிகே வஸ் டிஎம்கே தான். இது ஏன் நான் சொல்றேன்னா, நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இப்படி தான் சொல்றாங்க. என்ன காரணம்னா, ஜனநாயகன் படம் வந்து தீபாவளிக்கு வரதா சொல்லி பொங்கலுக்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஓகே, அது ஃபைன். இப்போ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா விட்ட படத்தை சுதா கோங்கரா வந்து சிவகார்த்திகேயனை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சிவாக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க ஆகாஷ் பாஸ்கர் தான் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச என்னென்னா, அவருக்கு வந்து சரி பொங்கல் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அவங்க எடுத்துட்டாங்க. January 14. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்த படக்குழுக்கு என்னன்னா, ஜனநாயகன் வந்து கொஞ்சம் தள்ளி January 9 10 அந்த டேட்டில் அவங்க பார்த்துருக்கும் போது என்னாச்சுன்னா, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இது போஸ்ட்பான் ஆனனால இவங்க அதை ப்ரீபான் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பாருங்களேன், இவங்க 9 வச்சோன்னே இவங்க 14 10 வந்துட்டாங்க. இங்கன்னா பிரச்சனையே ஆரம்பம். நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்போது அவர் மட்டும் தீபாவளியிலிருந்து பொங்கலுக்கு, அதாவது படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரே ஒரு படம் பராசக்தி தான் பெரிய அளவில் ஒரு படமாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு சில காரணங்களுக்காக டிவிகேயோடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அரசியல் பயணம் நிறையா போயிட்டு இருக்காரு. ஸோ அதோடைய கால் ஷீட்டை பொறுத்து கொஞ்சம் தள்ளி அப்படி இப்படி படத்தை வந்து முடிச்சு கொடுத்து ஜான்வரி கொண்டு வந்து ரொம்ப டைட் ஷெட்யூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சே வந்து முடிச்சிருக்காங்க. சரி, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து 14th வச்சிருக்கணும்ல, ஏன் நீங்கள் 9 நீங்கள் 10 கொண்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. இங்கே ஃபேக்ட் என்ன தெரியுமா? அதாவது தியேட்டர் நீங்கள் வந்து 9ஆம் தேதி கொண்டு வந்தா 9, 10, 11, 12, 13, 14 ஒரு 5-6 நாள் என்ன ஆகுனா ஃபுல்லாக ஜனநாயகன் ஸ்க்ரீன்ஸோடைய ஸ்க்ரீன்ஸ் வந்து அதிகமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் மட்டும் அதிகமாகாது, தியேட்டர்ஸ் அதிகமாகும், பாக்ஸ் ஆஃபீஸ் அதிகமாகும். ஸோ ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கடைசி படமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னென்னா, குடும்பங்கள் நிறையா வருவாங்க. அப்புறம் எப்போ போல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறின்னு வச்சுக்கோங்க. பட் எஸ்கே வந்து இன்னும் அவரால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. இஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். அவர் வந்து அந்த படத்துக்கு கமிட் ஆகிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தாண்டி அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து சிவகார்த்திகேயனே இருக்கிறா. அப்படி நான் அதுக்காக வந்துட்டு யூஸ்வலாக அவருடைய நிறையா பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், தெரியாமலாம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் தெரியும் இன் சென்ஸ் நிறைய எக்ஸ்ட்ரா பக்கத்தில் நிறைய அவரே விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அவரால் வந்து இந்த கிளாஷை வந்து அவர் நினைச்சால, சிவகார்த்திகேயன் நினைச்சால, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவிகேஎஸ் டிஎம்கே தான். அதனால வந்துட்டு இந்த படத்தை வந்து எப்படியாவது தியேட்டர்களையும் குறைக்க வேண்டும், ஷோக்களை குறைக்க வேண்டும், ஜனநாயகனை காலி பண்ணிடலாம் உள்ள பூந்துன்னு வினோத் சொன்ன மாதிரி தான் இந்த சைடு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பட் தளபதி படம் அப்படின்னு வினோத் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ சீக்கிரம் உள்ள பூந்து அடிச்சுக்க முடியாது. 200% வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெருசாக வரும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போது சொல்லுவாங்கள்ல, மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிற சிக்கிட்டார் உள்ள. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமாக உள்ள வந்து லாக் ஆகிட்டாரு. இந்த பக்கம் தளபதி ஃபேன்ஸ், எப்படி நீங்கள் நான் 9ஆம் தேதி எங்கள் ஆள் வந்தோன்னே நீ எப்படி 14 10 மாற்றுவ? ஹவுக்கம்? எப்படி சிக்கா? இது சரியில்லை. நான் உங்கள் ஃபேனாக இருந்தேன், பட் உங்கள் ஃபேனாக இருந்து இப்போ நான் உங்கள் ஃபேனாக இல்லை. ஏன்னா தளபதி லாஸ்ட் சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு சிவகார்த்திகேயனை வந்து பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நான் என்ன சொல்கிறேன், பிஹைண்ட் சீனில் உண்மையிலே சிவகார்த்திகேயன் என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியல. பட் இங்கே வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, விஜய் மூவி அண்ட் சிவகார்த்திகேயன் மூவி தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இது கிளாஷ் தான். ஏன்னா அப்படி நீங்கள் சொல்கிறா இருந்தால் விஜய் மூவி அண்ட் ரஜினிகாந்த் மூவின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து வஸ்ன்னு போட்டிருப்பீங்க. அஜித் மூவி அண்ட் விஜய் மூவின்னு சொல்கிறப்ப வஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கிளாஷ் தாங்க. இதில் வந்து மூடி மறைக்கிறதுக்கு சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? யார் படம் நல்லா இருக்கோ, ஆடியன்ஸ் யாருக்கு சப்போர்ட் தராங்களோ, தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ ஆடியன்ஸ் கொடுக்கறது தான் வந்து இந்த படத்துக்கு ரிசல்ட். ஈவன் ஜனநாயகனாக இருந்தாலும் சரி, பராசக்தியாக இருந்தாலும் சரி, இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, ஜனநாயகன் வந்து பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல ஒரு
வேற லெவலில் மட்டன் பிரியாணியை போட்டு சும்மா ஃபுல் என்ன சொல்கிறது பக்காவாக சிக்னேச்சர் வச்சு உட்கார்ந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது பார்க்கும்போதே என்ன சொல்கிறது அந்த கிளைமேக்ஸில் ட்ரைலரில் ஒரு விஷயமெல்லாம் காட்டினாங்க. அது பார்க்கும்போது இன்னும் லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸில் செமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு. கரெக்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹைப்பில் இருக்கக்கூடிய தளபதியோட வந்து நம்ம பஸ் அப்படின்னு வந்துட்டுமேனு சிவகார்த்திகனுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டென்ஷனலாக ஒரு கஷ்டம் ஒரு மனசங்கடம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அவரும் அவரோட ஃபேன்ஸை தான் நம்புறாரு. என்னன்னா சரி என் ஃபேன்ஸ் இருக்காங்க 1,00,000 பேர், என்ன சொல்றது அவங்களாக போய் ஒரு வழியாக என்னன்னா என்னுடைய மூவியை வந்து கொஞ்சம் ரன் பண்ண வைப்பாங்க, தே வில் டேக் கேர் மை மூவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் இங்கே என்ன யோசிக்கணும்னா நிறையா விஜய் ஃபேன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து நல்லா பண்ணுறாரு, மேபி அடுத்த விஜய் அளவுக்கு வர முடியுமான்லாம் சொல்லிட முடியாது. அவருடைய ஒரு அவருடைய பாதை வழியில் இவர் வரலாம் அப்படின்ட்டு இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அடுத்த தளபதி இவர் தான் அப்படிங்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு ஊடால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னது தளபதி இடத்தை யாரும் நிரப்ப முடியாது, ரஜினி அவர்களுடைய இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது, ஏகே அவரோட இடத்தையும் சத்தியமாக யாரும் நிரப்ப முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி அவங்களுடைய சிக்னேச்சரை வந்து புதுசாக யாரும் அதையே வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுதான் உண்மை. சிவாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சி பார்ப்பா அப்படி தளபதி அவரோட படத்தை. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமியோ ரோல் வந்து அந்த கோட்டில் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகுதா. பட் சிவா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஏகே ஃபேன். ஓகேங்களா. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இதில் மெயினாக நான் பார்க்கக்கூடிய ஒரு 2 விஷயங்கள் வந்து கடைசியாக சென்ட் ஆஃப் கொடுக்கக்கூடிய ஜனநாயகனுக்கு எல்லாம் வழி விட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்து நல்லபடியாக நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும். பட் அதில் வந்துட்டு கிளாஷு, இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் பிரச்சனை, தியேட்டர் பிரச்சனை, 80% கேட்குறாங்க, 70% கேட்குறாங்க. அதாவது சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உள்ளுக்குள்ளே வந்து தலைவர் பிளாக் பண்ணுறாரு எல்லாத்தையும். எப்படின்னா இவ்வளோ கேவியன் வந்து 80% கேட்குறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த படம் ஜனநாயகன் கண்டிப்பாக 200% சக்ஸஸ் ஆகும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த கிளாஷில் வந்தது நான் தப்பு சொல்லலை. நீங்கள் 14 வந்திருந்தீங்கன்னா பெரும் படையை நீங்கள் பராசக்திக்கு பார்த்துருக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்படி போனனால 8, 9, 10 அடுத்த நீங்கள் வந்தனால தியேட்டர் ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறையா பேர்த்தோடைய விஷுவல்ஸ் வந்து குறையும். ஏன் அப்போ எங்கள் படமெல்லாம் ஏன் நாங்கள் எஸ்கே படமெல்லாம் இங்கே பார்க்கக்கூடாதா, அவர் படமே தான் பார்க்கணுமா அப்படின்னு பல பேர் கேள்வி வைப்பாங்க. 2 பேர்த்து படமும் தான் பார்க்கணும்னு நம்ம சொல்ல வரோம். என்னன்னா யூ ஹேவ் டு கிவ் சம் டேஸ் கேப் கொடுக்கணும்னு சொல்ல வர. 14 நீங்கள் அப்படியே வச்சுருக்கணும். இவங்க வந்து 12, 13 அப்படியே வந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு தான் கேவியனே தள்ளி 9க்கு வச்சுட்டாங்க. சரிங்களா. சில நான் ஒர்க்கிங் டேஸில் வச்சுட்டு ஒர்க்கிங் டேல வச்சு அதுக்கப்புறம் நான் ஒர்க்கிங் டே ஹாலிடேன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அப்படிங்கிறத விட எக்ஸ்தலத்தில் பூரா இதுதான் வந்து ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. பட் எது எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கிளாஷும் சரி, இப்போ வர்ற இந்த 2026 தேர்தலும் சரி பயங்கரமாக இருக்க போகுது. நேரத்தில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் இருக்க போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா சரிங்க, படமும் வரட்டும், எலெக்ஷனும் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.